போட்டி திருப்படிக்கு மாணவனைவருக்கு வணக்கம். நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டர் கிளாஸில் வந்து இங்கிலீஷ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிராமர் ஒரு நாளும் வேட் பவர் ஒரு நாளும் பார்க்குறோம். அந்த வேட் பவரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க வேண்டிய கிளாஸ் என்னென்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இங்கிலீஷுங்கிறது கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே பிரிட்டிஷ்காரர் நம்மளை ஆண்டதுனால நம்மளுடைய இங்கிலீஷ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஓல்டு. அமெரிக்கன் இங்கிலீஷுங்கிறது கொஞ்சம் நியூ. அமெரிக்கன் கண்ட்ரி புதுசாக உருவான கண்ட்ரி தான். நம்மளும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இமிக்ரேஷன் அதிகமாக நடந்திருக்கு. அதை வச்சு அந்த வார்த்தைகள் வந்து இங்கே நம்ம நாட்டுக்கு வந்திருக்கும். ஏன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷுங்கிறது பிரிட்டிஷால் நமக்கு இந்த வார்த்தைகள் வந்திருக்கும். அப்போ அது வந்து பிரிட்டிஷுங்கிறது பழமையானதுன்னு வச்சுக்கலாம். அமெரிக்கன் இங்கிலீஷுங்கிறது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா யூங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த யூங்கிற வார்த்தை வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ன்னு இருக்குது. கலர் COLOUR. இவங்க கலருங்கிறது யூவை விட்டுருவாங்க. ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈயையும் பார்த்தீங்கன்னா இந்த வவ்வல் சவுண்டை நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கிடணும். வவ்வல் சவுண்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாவே ஓரளவு கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஈ வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க அமெரிக்கன் இங்கிலீஷு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஐங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சில இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட். இதே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். அந்த ஈ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஈ. அதுமாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈயை யூஸ் பண்ணி என்கொயரி அப்படிமோ. இவன் அந்த லெட்டர் என்ன சொல்லுவான்னா இன்கொயரி அப்படிமா. அப்போ அந்த இடத்த மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். யூவை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது எஸ் வந்து இவன் இசட்னு யூஸ் பண்ணுவான். இப்போ வந்து நமக்கு ஆர்கனைஸ்டுமோ, நம்ம ஆர்கனைஸ்டு. இவன் அதே இது பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு. அப்போ லெட்டர்ஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நாலாவது பார்த்தீங்கன்னா நமக்கு டீங்கிற வார்த்தையில் முடிகிற மாதிரி இதுக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈடின்னு முடியும். எக்ஸாம்பிளுக்கு ட்ரம்ப்டு, இங்கே ட்ரீம்டு. அஞ்சாவது அப்படியே டோட்டலாக மாறி வரும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்வீட்னு இருக்கும். இவன் கேண்டி அப்படிமா. அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இது சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காண்டி பார்த்துருக்கோம். பெரும்பாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க என்ன கேட்டிங்கன்னா, அந்த வவ்வல் சவுண்ட் வரக்கூடிய யூ அதை வச்சு தூக்கிடுங்க. யூ வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் அவ்வளோ பயன்படுத்த மாட்டாங்க. வந்து கொஞ்சம் மாறி வரும். அப்புறம் எஸ் வந்து இசட்டாக மாறுறது. அப்புறம் டீயில் முடியுது, ஈடியில் முடியுது. இந்த மாதிரி ஒரு க்ளூ வச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். இல்லைன்னா நமக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் மொபைல் ஃபோனுன்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் செல்ஃபோனு அமெரிக்கன் இங்கிலீஷ் படி செல்ஃபோனு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆரம்ப காலத்தில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம் பழைய காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான் சொல்கிறோம். ஏன்னா மாடர்ன் ஆகிட்டோம், அமெரிக்கன் இங்கிலீஷுக்கு மாறிட்டோம். அப்போ நிறைய வார்த்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு நிறையா இருக்குது. நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கிரவுண்ட் ஃப்ளோரும்போம். இப்போ அதே தான் அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்ல முடியாது. அப்படி நிறைய வார்த்தைகள் அமெரிக்கன் வார்த்தைகள் ஊடுருவிட்டு, அதனால் இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸை வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துருவோம். இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்பவுமே ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லென்த்தாக இருந்த மாதிரி இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷ் ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். பிரிட்டிஷ் பழமையானது, அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலில் உள்ளதாக இருக்கும். அப்போ அதை தான் பார்க்க போகிறோம். வேகமாக பார்த்துடலாம். இது சிம்பிளான இதுதான். கேட்டால் லக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். அதனால் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா என்கொயரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன சொன்னால் இன்கொயரி. இங்கே என்ன சொன்னா வந்து என்னதான் மாறி இருக்கு? ஐயா மாறி இருக்கு. மொபைல் ஃபோன் இப்போ வந்து செல்ஃபோன். மொபைல்னா என்னென்னா நமக்கு வந்து மொபைல்னா மூவபிள். அப்போ அந்த டைமில் மூவபிள் ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பழசு. இப்போ செல்ஃபோன்னா சைஸ் சின்னதாகிட்டு, ஸ்மால் சைஸ். அப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறுது, கேஷோலைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைன்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிப்ஸு. நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சிப்ஸும்போம். ஆனால் இப்போ கடையில் போய் ஃப்ரெஞ்சு ஃப்ரை அப்படிங்கும். ஏன்னா அதே சிப்ஸை தான் பொறிச்சு கொடுக்கான். அது அமெரிக்கன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு ஃப்ரை.
நம்ம முந்தி பார்த்தீங்கன்னா ஹாலிடேமோ, இப்போ எல்லாரும் மாடர்னைஸாக பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் அப்படிங்காங்க. அப்போ வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் படி வெக்கேஷன். இப்போ பாருங்க, அப்பாலஜிஸ் இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னால எஸ் வந்திருக்கு, அமெரிக்கன் இங்கிலீஷ்னால இசட் வந்திருக்கு. இப்படி நான் வச்சா தான் வைக்க முடியும். ஜட்ஜ்மெண்ட், அந்த ஈயை கொஞ்சம் மெஷர் பண்ணணும்ல. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈ வந்திருக்கு, இங்கே பாருங்கள் ஈ இல்லை. அப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஈயை விட்டுருவாங்க, யூ கம்பல்சரியாக விட்டுருவாங்க. நெய்ஃபர் கண்ட்ரிஸ்ம்பாங்க, இதில் வந்து நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூ இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா யூ இருக்காது. அப்போ இந்த ஒரு கீவேர்டை நீங்கள் வச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 58 65 வார்த்தை இருக்குன்னு வச்சுருங்களேன், ஒரு 20 30 வார்த்தை இதை தூக்கி அடிச்சிடலாம், யூ வச்சே பிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள் ஏரோப்ளைன், இதில் பாருங்கள் ஈ வந்து என்னதான் மாறி இருக்கு, ஐயா மாறி இருக்கு பாருங்க. அப்போ ஏரோப்ளைன், ஏர்பிளைன். அப்போ இந்த வவ்வல்ஸ் ஏஇ ஐஓயூ மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள் ஃப்ளோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ வந்திருக்கு, இதில் என்ன இல்லைன்னா யூ இல்லை. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம தூக்கணும். ஃப்ளாட்டு, முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அப்படிமோ, இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்பார்ட்மெண்ட்டுங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது யாருடைய வார்த்தை, அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது பிரிட்டிஷுடைய அமெரிக்கனுடைய வார்த்தை. அது லிஃப்ட்டுமோ, முந்திலாம் லிஃப்ட்டில் ஏறிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இப்போ எலிவேட்டர் அப்படிங்காங்க. அப்போ அமெரிக்கனுடைய வார்த்தை என்னன்னா எலிவேட்டர். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல், நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி ஒரு எல் பயன்படுத்துவோம், அமெரிக்கன் இங்கிலீஷ் படி 2 எல் பயன்படுத்திக்கணும். டைலாக், இது ஈஸி, யூ வந்திருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷில், அப்போ அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன வரக்கூடாது, யூ வரக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அப்போ ட்ரீம்டு என்ன, இப்போ டீயில் முடியுது, மேக்சிமம் ஈடியில் முடியும், ட்ரீம்டு. நெக்ஸ்ட் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா யூ இருக்குது, அப்போ அமெரிக்கன் இங்கிலீஷில் யூ வரக்கூடாது. ஃபேவரைட், யூ இருக்குது, அமெரிக்கன் இங்கிலீஷில் யூ வரக்கூடாது. அடுத்து ப்ரோக்ராம், அந்த எம் 2 எழுத்து வர்றதை நீங்கள் பார்த்துக்கணும், 2 எம் வருது. அப்போ ஈயை மட்டும் பார்த்துங்க, ஈ இருக்குது, இங்கே என்ன வரக்கூடாது, ஈ வரக்கூடாது. அதுக்கப்புறம் ட்ராவலர், 2 எல் இருக்குது, இங்கே வந்து 1 எல் வரணும், ட்ராவலர். தேட்டருங்கிறது நம்ம வந்து ஆக்சுவலாக தேட்டர் டிஆர்இன்னு முடியும். இது பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா டிஇஆர் அப்படிம்பாங்க. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படிம்போம், மையம், சென்டர் டிஆர்இ. பிரிட்டிஷ்காரன் சென்டர், அமெரிக்கன்காரன் பார்த்தீங்கன்னா சென்டர் இஆர். அப்போ அந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடணும். ஃபிஷ் ஃபிங்கர் அப்படிம்போம், மீனை வச்சு நமக்கு என்னென்னா ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லி தருவாங்க. அவன் வந்து அது ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அவன் வந்து ஃபிஷ் ஸ்டிக்குங்க அமெரிக்கன் இங்கிலீஷ். டைவர்சன், டைவர்சன்பாங்க. டைவர்சன்னா வேற வழியில் போங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவன் என்ன சொன்னா டூர்னா நீங்கள் ஒரு டூருக்கு பிளான் பண்ணி போகிறீங்க, அதை டைவர்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். டூர் அமெரிக்கன் இங்கிலீஷ். குக்கர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸ்டவ்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். ஏரியல், ஏன்னா ஏரியல்ங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஆண்டனா, நம்ம வீட்டிலலாம் முந்தி பார்த்தீங்கன்னா ஆண்டனா மாட்டுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் பார்த்தீங்கன்னா டிவி அப்படிமா. இதே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா டெலி அப்படிமா. அப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டன், வீட்டில் ஹார்டன் இருக்கும். ஹார்டன் என்னது, எம்டி இடத்துல வச்சுருப்போம். அந்த எம்டி இடத்த யார்டுன்னு சொல்லுவோம். அப்போ அமெரிக்கன்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா யார்டு அப்படிங்க. ஃபுட்பால் அமெரிக்கன் இங்கிலீஷில் சாக்கர் அப்படிம்பாங்க. டாக்ஸி, நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிமோ. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க, கேப் புக் பண்ணு அப்படிங்காங்க. அப்போ அமெரிக்காவுக்கு தான் ஐடி கம்பெனியில் அதிகமாக நம்ம வேலை பார்க்குறது யார், அமெரிக்காவுக்கு. அப்போ வந்து கேப் அப்படிங்கிறத பயன்படுத்துங்க, கேப் புக் பண்ணு அப்படிங்காங்க. அப்புறம் டின்னு, ஏன்னா சின்ன டின்னு இருக்குன்னு சொல்லுவோம். முந்திலாம் பார்த்தீங்கன்னா மணல் டின்னு கொண்டு வா அப்படிம்பாங்க. இப்போ வந்து கேனை கொண்டு வா அப்படிங்க, பாட்டில் கேனை கொண்டு வாங்க. அப்போ கேனுங்கிறது என்னென்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்ம சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பிஸ்கட்னு சொல்லுவோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குக்கி அப்படிங்காங்க. அப்போ நம்ம என்ன குக்கின்னு என்னன்னு கேட்டால் பிஸ்கட்டை தான் சொல்கிறாங்க, கேட்டால் அமெரிக்கனுடைய இன்டர்ஃபரண்ட். மைஸ் மக்காச்சோளம், ஆனால் தேட்டரில் போய் நம்ம என்ன கார்ன் வாங்கிட்டோம் அப்படிங்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ். ரப்பர் பண்ணு, சின்ன வயசுல நம்ம பார்த்தீங்கன்னா ரப்பர் எடுத்துகிட்டு வா அப்படிம்போம். இப்போ உள்ள குழந்தைகள் பார்த்தா எரசர் கொண்டு வா அப்படிங்காங்க, அமெரிக்கன் இங்கிலீஷுடைய ஊடுருவல். கர்டைன், ஜன்னலுக்கு திரை போடுவாங்களே அது கர்டைன். அமெரிக்கன் இங்கிலீஷ் ட்ராப்ஸ் அப்படிம்பாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் மூடுறது, ட்ராப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டேப், வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேப் நல்லிமாம் பார்த்தீங்களா, இப்போ திறந்து விடுறது, தண்ணி திறந்து விடுறது, அவன் வந்து ஃபாசட் அப்படிமா அமெரிக்கன் இங்கிலீஷ். டார்ச் லைட்டுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட், நம்மளே என்ன சொல்கிறோம், செல்ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து டார்ச் லைட். மோட்டார் வே அப்படிமோ, பழைய காலத்தில் மோட்டார் வேம்பாங்க. இப்போ நம்ம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் ஹைவே.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டங்காரிஸ்னா என்ன, அந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. இந்த கப்பல்லாம் வேலை பார்க்குறவங்க அந்த மேலே ஒரு பெல்ட் போட்டு ஒரே லெவலாக இருக்கும். பேண்ட்டு சட்டையும் சேர்த்து வர்ற மாதிரி ஒரே ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்டும் ஜீன்ஸ் ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதனால அது ஓவரால்ஸ் அப்படிங்க அமெரிக்கன் இங்கிலீஷ். லாரி நம்ம அதான் பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரக்கு அப்படிங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ரன்னிங் ஷூ. அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்னீக்கர்ஸ் அப்படிங்காங்க. இப்போ நம்ம இதே பயன்படுத்துகிறோம், ஸ்னீக்கர்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். டயர், ஏன்னா அதில் ஒய்க்கு பேர் என்ன வருதுன்னா ஐ வருது, டயர். பீடியாட்ரிக், இதில் பார்த்தீங்கன்னா ஏ சைலண்டாக இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷில் லெட்டர்ஸ் ரொம்ப குறைப்பாங்க, அப்போ வந்து ஏயை விட்டுருவாங்க இதில். ஏன்னா பீடியாட்ரிக் இதான் போன சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டது. அட்டம், இலையுதிர் காலம்னா என்னது, இலை வந்து உதிர்ந்து போகிறது, அப்போ அது ஃபால் அப்படிங்க, கீழே விழுந்துட்டுங்க ஃபால். லிஃப்ட், ரிப்பீட்டட், எலிவேட்டர். ரப்பீஸ், ஏன்னா ரப்பீஸ்னா குப்பைன்னு அர்த்தம். கார்பேஜும்மா அமெரிக்கன் இங்கிலீஷில், அதுக்கு பேர் என்னன்னா கார்பேஜ். அப்புறம் 12th இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா போனட்னா என்னங்கன்னா, அந்த காரில் நம்ம முன்னாடி பழைய படத்துலலாம் காப்பாங்க, இன்ஜின் புகையாக வரும், திறந்து வச்சுருப்பாங்கல்ல, போனட். அது அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து அதே தான், குட் அப்படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேவ்மெண்ட், நடைபாதை. ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை போட்டுருவாங்க, பேவ்மெண்ட். அதில் தான் ஃபேவர் பிளாக்லாம் பயிற்சி வைப்பாங்க. அவன் அதை என்ன சொன்னா, அவன் ஓப்பனாக சொல்லுவான், சைடு வாக், சைடில் நடந்து போ அப்படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புல் ஓவர், நம்ம சொட்டர் போடுறோம் பார்த்தீங்களா, இவன் அமெரிக்கன் இங்கிலீஷ் சொட்டர், இதான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கோட், உள்ளாடை போடுறோம் பார்த்தீங்கன்னா, அதை வெஸ்ட் அப்படிங்க, உள்ளாடை. கிரவுண்ட் ஃப்ளோருங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷில், இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்க. அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷில். என்னங்க அந்த கிரவுண்டுலாம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கும். இப்போ பாருங்க, நம்ம சப்வேல போறியா அப்படிங்கப்பான். சப்வேனா என்னது, நார்மலாக இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் கீழே சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவன் மேலே ஒரு வே இருக்கும், அதுக்கு கீழே ஒரு வே இருக்கும், அதான் சப்வே. அப்புறம் கியூவில் நிற்கியான்னு கேட்பான், இவன் லைனில் நிற்கியான்னு கேட்பான். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டு ஸ்க்ரீன்னா என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காருடைய கண்ணாடி, இந்த இடத்துல கார் கண்ணாடி வரும் பார்த்தீங்களா, இந்த கார் கண்ணாடியை தான் நம்ம என்ன செய்வோம், விண்டு ஸ்க்ரீன். ஏன்னா மிரர் கிடையாது, காருடைய கிளாஸ். இவன் விண்டு சீல்டு அப்படிமா, நமக்கு அந்த விண்டுலேருந்து பாதுகாக்குது நம்மளை அப்படிம்பாங்க. இப்போ காரில் முகப்பு அந்த முன்னாடி உள்ள கிளாஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம், காற்று வந்து நம்மளை அடிக்கும். அப்புறம் இண்டிகேட்டர், நம்ம இண்டிகேட் பண்ணுவோம், லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணோம்னா, பட் வந்து சிக்னல் பண்ணுறது பிளிங்க் ஆகிறது. டைம் டேபிள் பிரிட்டிஷ் இங்கிலீஷில், இவன் ஷெட்யூல் அப்படிங்க. போஸ்ட், முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்புங்கம்பாங்க பழைய இங்கிலீஷ், இப்போ மெயில் அனுப்புறியான்னு கேட்கான், அப்போ நியூ இங்கிலீஷ். நியூங்கிறது அமெரிக்கன் கொண்டு வந்துருங்க. நாப்பி, ஏன்னா நாப்பின்னா என்னென்னா, இந்த பேம்பஸ் சின்ன குழந்தைக்கு பயன்படுறாங்க, அது. இவன் டயாபர் படிங்க. ஃபுல் ஸ்டாப் அப்படிங்க, பழைய இதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன்னு கேட்கான். இவன் பீரியடுங்க, அதாவது பீரியடுன்னா என்னென்னா ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அப்புறம் லூ அப்படிம்பாங்க, லோக்கல் லாங்குவேஜில் லூனா பாத்ரூம், இவன் பாத்ரூமுங்க இல்லை ரெஸ்ட் ரூமுங்க. ஸ்வீட்னு என்னென்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அது ஸ்வீட். கேண்டிம்பாங்க, சவு மிட்டாய்லாம் சொல்லுவாங்க, மிட்டாய். நெக்ஸ்ட் பின், டஸ்ட்பின், குப்பை தொட்டி. இவன் வந்து ட்ராஸ் கேனுங்க, அதை குப்பை கேனு, கார்பேஜ் கேனு அப்படிங்க. பின்னுங்கிறத கேனுங்க. இதெல்லாம் பாருங்க, இதில் யூ வந்திருக்கு, இங்கே யூ வரக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்லர், யூ வந்திருக்கு, இங்கே யூ வரக்கூடாது. செக்கு, இங்கே யூ வந்திருக்கு, இங்கே யூ வரக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இ வந்திருக்கு, அது இங்கே ஏ என்னதை ப்ரொனன்சியேஷன் பண்ணுறான், ஏயா கொண்டு வர்றான். இப்போ ஈ வர இடத்த நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட்டு பிஹேவியர், நமக்கு வந்து யூ வந்திருக்கு, இங்கே நமக்கு வந்து யூ வரக்கூடாது. ஹூமர், இங்கே யூ வந்திருக்கு, இங்கே யூ வரக்கூடாது. லேபர், யூ வந்திருக்கு, இங்கே என்னது யூ வரக்கூடாது. இப்போ இந்த ஒரு கான்செப்டை பார்த்தா ஓரளவு நமக்கு இந்த சப்ஜெக்டை டக்குன்னு கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து எடுத்து போட்டிருக்கோம். இது வந்து வேட் பவர், நம்ம பார்க்குற செக்ஷன் வந்து வேட் பவர். இப்போ இன்னும் ஒரு நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. ரிவிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ரிவிஷன். ரெண்டாவது என்ன தேவைன்னா லிமிட்டட் ரிசோர்ஸ், மேக்ஸிமம் ரிவிஷன். அப்போ இது கண்டென்ட் ஏன் உங்களுக்கு கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கில் அங்கங்கன்னு பிட்டாக கிடக்கும். இப்போ நம்ம 2 பக்கத்தில் எடுத்து கொடுத்துருந்தோம். அப்போ வந்து லிமிட்டட் ரிசோர்ஸ் ஆகிட்டு
திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டே இருக்கும். லாஸ்ட் 1 வீக் நல்லா உட்காந்து திரும்ப உட்காந்து படிங்க. ஏன்னா நல்லா நீங்கள் படிக்கிறது தான். நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கீங்களோ அதுக்கேற்ற உயரம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் அரைகுறையாக பார்த்தீங்கன்னா உயரமும் அரைகுறையாக தான் இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது ஒன்று தான், கடின உழைப்பை போடுங்க. இப்போ நம்ம சைடில் தப்பு இருக்கக்கூடாது. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் இல்லாமல் போகிறது நம்ம மேலே உள்ள மிஸ்டேக். ஆனால் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக போங்க, கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.